அந்த அம்மனுடைய முகத்தை பார்த்தா நமக்கு என்னப்பா கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? புத்தி மோட்சம் கிடைக்கும். புத்தி மோட்சம் அது மட்டும் தான் கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும் தெரியாது? தெரியாது. அம்மா பார்த்துட்டாலே அமைதியான சபை. இது போன்ற இடங்கள் எல்லாம் நமக்கு கிடைப்பது மிகப்பெரிய அறிவு. நமக்கெல்லாம் ஒரு புண்ணிய நெறிகள் நம்ம வருதுலாம். ஆமா சபை பார்த்தாயா? லட்சுமி கடாட்சம் பொருந்திய அமைதியான சபை. அமைதியான சபை. ஆமா. இப்பேற்பட்ட சபையில அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தமார்கள். ஆமா. அவருடைய பாராட்டு நம்மளுக்கும் அதோ முத்துமாரியம்மன் நம்முடைய பாராட்டு நம்மளுக்கும் அது மட்டும் கிடையாது. திரௌபதி அம்மனுடைய பாராட்டு நம்மளுக்கும் ஆமா. நாடகத்தால் அனைத்து பேர் பாராட்டு நம்மளுக்கும் செல்வமையார்களுக்கும் வணக்கம். சின்ன ஜீவன் தீர்க்க வணக்கம். செல்வமையார்களுக்கும் வணக்கம். பல்வரிசை என்ற பெயர் தெரிந்து கொண்டேன். எந்த ஊரு, எங்க அம்மா யாரு அப்படின்னு உனக்கு என்ன விளக்கம் தெரியுமா? அம்மா பார்க்கிறதுக்கு மகாலட்சுமியா இருக்கிறீங்க, சின்ன பெண்ணா இருக்கிறீங்க, தெரியுது. இன்னும் திருமணம் ஆகல. ஆமா. அப்ப நம்ம ரெண்டு பேரும் எங்க அம்மா யாருன்னு தெரியுமா? ஐயோ
விருந்து வச்சாங்க வர்றா அதுக்கு ஒரு விருந்து வச்சாங்க அம்மா தயவு செய்து உங்க அம்மாட்ட போய் நான் உனக்கு தப்பா பேசுறேன் பாரு அது மட்டும் சொல்ல போறேன் ஏன்னா என்கிட்ட இருந்து ஒன்னே ஒருத்தான் அறிவு அறிவு ஒரே ஒரு அறிவு இருக்குது சரி எனக்கு வீட்டுல ஆமா எங்க அண்ணன் பெயரும் ஆரவல்லி எனக்கு இன்னொரு இருக்கிறாங்களா ஓ இன்னொரு சூரவல்லி ஓ அவங்க பேர் சூரவல்லி ஆமா மொத்தம் 7 பேர் ஆமா எனக்கு அம்மா ஆமா இன்றைய தினத்துல 7 காண்பிருக்கு ஆமா அண்ணையார் அழைத்திருக்காங்க அண்ணையார் இருந்தா உன் மகளாக விளங்கக்கூடிய கல்வரிசை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா 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 ஒரு மணி உத்தரவு மறுபடி உத்தரவு ஆமா போயிட்டு வரட்டா அம்மா சுவேச்சமா வாழ்ந்திருப்பேன் அப்படியே ஆகட்டும் அதற்கு கேட்டால் இன்னைக்கு சிவனை கோரி பூஜை செய்ய வேண்டும் அதற்காகவே உன்னை அழைத்தேன் என்று கேட்டால் சிவனை கோரி தினந்தோறும் பூஜை வழக்கம் அதற்காகவே மலர் ஜலத்தை சீக்கிரம் கொண்டு வந்தால் பூஜையலாம் நல்ல மலம் தண்ணி மலர் ஜலம் சிவனை கோரி பூஜை செய்யலாம் ஆமா அதனால சீக்கிரம் சென்று வந்தவனை சென்று மலர்களை கொண்டு வா பூஜை செய்ய வேண்டும் சரி நல்லூர் பட்டணத்திலே ஒரு குளக்கரையிலே யாரோ ஒரு ஆடவனாகப்பட்டவன் யாரோ ஒரு ஆடவனாகப்பட்டவன் ஆடவனா ஆமாம் ஐயோ ஐயோ அந்த ஆடவனாகப்பட்டவன் நம் நாட்டில் புகுந்து ஆடவனாக எடுத்த பிறகு அங்கே ஜலம் மறைந்த பொழுது அவரிடம் போர் புரிந்தேன் யுத்தம் செய்தார் அப்படி போர் புரிந்த பொழுது என்னையோ அடித்து துன்புறுத்தி விட்டான் யாரோ ஒரு ஆடவனாகப்பட்டவன் நம்ம நாட்டிற்குள் புகுந்து விட்டானா அதனால சென்று சீக்கிரம் சென்று அவனை அடித்து நம்ம நாட்டை விட்டு திரும்பி உன் பேர் என்ன? உன் ஊர் என்ன?
மரியாதையாக கூறு. எங்களுடைய ஜலத்திலே ஒரு குளக்கரையில் அமர்ந்து ஜலம் குடிக்க வரும்போது எங்களுடைய வாகனமாக ஒரு சேவலை அடித்திருக்காயே, நீ யார்? இந்த கூடவா ஆண்டு வணக்கம் குந்தாருக்கு விளந்து ஐவரிலே கருமனுக்கு நெருங்காயும் பீமதேவன் இவன் தான் அதாக வீட்டில் கோட்டாளத்தில் எங்களுடைய நாட்டிலே ஆண்மகன் என்பதை அறிவிக்க கூடாது. அப்பேற்பட்ட நல்லூர் பட்டணத்தில் இவருடைய ஆண்மகன் அறிவிப்பது என்றால் உனக்கு எவ்வளவு ஆண்காரோ எம்மா திமிழ் தென்னாட்டு என்றால் எங்கள் நாட்டுக்கு என்ன காரணம்? அக்கா நம்முடைய நாட்டிலே வந்து அறிவிக்கக்கூடிய ஆண்மகன் பட்டவள் இந்திரன் தரிசனம் ஆகக்கூடிய ஏமா 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 சும்மா இருமா இந்திரன் தரிசனத்தை ஆகக்கூடிய ஆமா சந்திரகுலத்தை சேர்ந்த தருமலிக்கு நேரிலையோ தீமாட்சி அவன் பேரு யாரா ஒரு ஆரணாகட்டவன் நம்ம நாட்டிலே ஆமா ஜலவன் நிறுத்தி என்ன அடிவாதம் ஆமா இப்போது அவனை அடித்து விட்டானா? நீ இருந்தா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிருக ஜனங்களை அனுப்பி அவனை கடித்து வர சொல்கிறேன். அவன் உயிராகப்பட்டது போதும். ஓ மிருக ஜனங்களே, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆளுநராகப்பட்டவன் அவனை கடித்து அவனை மென்று சீக்கிரம் சென்று வாருங்கள். வருகிறது வருகிறது எலும்பு நாலு எலும்பு வச்சுக்கிட்டு அடித்து துன்படுத்தி விட்டான். அவனை நானா நேராக சென்று அவனை நம்ம நாட்டை விட்டு திருத்தி வருகிறேன்.